இப்போ இந்த ராகுகேது பயிற்சியுமே 18ஆம் தேதி நடக்க இருக்கு. அந்த ராகுகேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு கேது வராரு, 7க்கு ராகு போகிறார். இன்னொன்று என்ன தெரியுங்களா, உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதி குரு 6, 7, 8ஆம் இடத்து அதிபதி குரு லாபத்துக்கு போகிறார். அதே மாதிரி 6, 7க்கு உண்டான சனி மறையிறார். அதனால் இந்த சிம்ம ராசி நேயர்கள் அனைவரும் கொஞ்சம் இந்த வாக்கு ஸ்தானம் உங்களுடைய வாக்குகளை பேசுகிற விதத்தை மாற்றிக்கிங்க. கோவப்படாதீங்க. நிதானமாக அனைவரிடையும் அனுசரித்து பேசுகிற மாதிரி ஒரு தன்மை உருவாக்கி நல்ல அனுகூலமான பேச்சுவார்த்தை பேசுங்க. கலஸ்தர ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் சங்கடங்களை கொடுக்கும், நட்புகளால் தொல்லையை கொடுக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதையும் குரு காப்பாற்றிடுறாரு. நட்புகளால் வர தொல்லையும் வாழ்க்கை துணையால் வர சங்கடங்களையும் குரு நிவர்த்தி பண்ணுறாரு. அந்த குரு நிவர்த்தி பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படியே அந்த அனுசரணை நடந்துக்குங்க. நீங்கள் இந்த நிலை ராகுகேது பயிற்சி உங்களுக்கு தவறு செய்யணும்னு கவலையப்பட வேண்டாம். நீங்களும் ராகுக்கு நிவர்த்தி செய்கிறதுக்கு, ராகு பிரீதி பண்ணுறதுக்கு உளுந்து சம்பந்தப்பட்ட பொருட்களை பிறருக்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய ராகுவின் வர பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குறாரு. கேது இயற்கையிலே நீங்கள் அந்த ஆன்மீக பாதையிலையும் அந்த சாமி வகையில் சாமி கும்பிட்றதுல நல்லா நாட்டம் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு தெய்வ வழிபாடு நல்லா குறைவில்லாமல் நடக்கிறதுனால குலதெய்வ குலதெய்வம் உங்களுக்கு அனுகுணமாக இருக்குது. அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஆகையினால இந்த ராகுகேது பயிற்சியை நீங்கள் பயப்படாமல் குருவுக்கு பிரீதி செஞ்சுக்குங்க, ராகுக்கு பிரீதி செஞ்சுக்குங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா என்னுடைய தொடர்பு என்ன கொண்டு என்ன சந்தேகத்தை கேட்டுக்குங்க. உங்களுக்கு என்ன நிவர்த்தி பண்ணி கூட நான் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கேன். என்னோடய முறையில் நான் கேரளா முறையில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். தாராளமாக கேளுங்க, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இந்த ராகுகேது பயிற்சி மே 18ஆம் தேதியிலேருந்து அடுத்த ராகுகேது பயிற்சி வரைக்கும் கவலைப்படாமல் குரு அனுகூலமாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய சூரியன் நல்ல உங்களுக்கு சூழ்நிலை, இந்த கால சூழ்நிலைக்கு உங்கள் தசாபுத்தி சரியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல நிலையை உருவாக்கி கொடுப்பார். ஆகையால் அந்த ராகுகேது பயிற்சி நல்லபடியாக பயன்படுத்தி நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ என் பகவதி அன்னையை வேண்டி உங்களுக்கு அருள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.